ராமாயண ஸ்டார் பிளஸ்ல இருந்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம் இப்ப நம்ம. ஸ்டார்டிங்ல அந்த யஷ் ஸ்டார்டிங்ல இருந்து வர அந்த பாட்டு எல்லாமே அப்படியே சூப்பரா போகுது. ஏதோ கொஞ்சம் கேலக்சியில வந்து சாமியை போய் பார்த்துட்டு அப்படியே ஏர்ல மிதக்கிற வரைக்கும் அது வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அப்படியே ஏதோ நம்ம விஜய் டிவிக்குள்ள போனோம், ஏதோ மகாபாரதம் சீரியலை பார்த்த மாதிரி. நான் கூட தமிழ்ல தான் தப்பா தெரியுது போல விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில போட்டா ஸ்டார் பிளஸ், தமிழ்ல போட்டா ஸ்டார் விஜய். இது பெரிய வித்தியாசம் கிடையாது. சின்ன வயசுல நம்ம பார்த்த அதே ராமாயணா தான். ஏன் உனக்கு என்ன ஆயிற்று சீதா? இல்லை ராம், நீங்கள் என்னை வனவாசத்திற்கு. அதேதான் அதேதான் ஹிந்தியில பிச்சுன்னு ஓடும் இந்த படம். அரே பகவான், அரே பகவான், ஓ ராம்ஜி, ஓ ஏசா கேசா ஏகோ அத்தே அப்படி இப்படின்ட்டு தியேட்டர்ல போயிட்டு இவனுங்க அனுமான்னு சொல்லிட்டு குரங்கு ரெண்டையை உள்ள விட்டு இவங்க சேட்டையெல்லாம் அநியாயத்துக்கு பண்றதுக்கு தயாரா இருப்பானுங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நம்ம ஊர்ல வந்துட்டு இதை என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க எப்படின்றது தமிழ்நாட்டில் கொஞ்சம் மாறும். அதுவும் வேற என்னதான் வந்து அந்த ராமன் கேரக்டரும் கிருஷ்ணர் கேரக்டரும் வந்து அவங்க டார்க்கான காட் அப்படின்னு இருந்தாலும் இருந்தாலும் காட்டுவேன். கேஜிஎஃப்ல என்ன கலர்ல வந்தீங்க நீங்க? அதெல்லாம் அப்படிங்க இந்தாங்க இந்த கொண்டா, அந்த வெள்ளை போடுற கொண்டா, சிலுக்கு 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 சிலுக்கு. ராமன் தான் அப்படித்தான் வெள்ளையும் இருக்கணும் சார், அழகா அப்படின்ற மாதிரி கேஜிஎஃப். அதுவும் வேற வந்து எனக்கு இந்த ட்ரெய்லர் மொத்தமும் பார்த்ததுல யாருமே ஏன் யாருமே நடிக்க மாட்டீங்க, ஏன் மூஞ்சி அசைய மாட்டேங்குது, ஏன் நான் சொன்னேன்ல அது அப்படித்தான் இருக்கும். ஏன் ராம் இந்த காலத்தில் இந்த இதில் நான் எனக்கு இல்லை சீதா, உன்னை இங்கே அழைத்து செல்ல வராமல் இருக்கிறதற்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? இல்லை ராம், இல்லை இல்லை இல்லை. எனக்கு இதுல வந்து யஷ், சாய் பல்லவி தவிர யாருமே அதுல நடிங்கல, ஏன் நடிக்க மாட்டீங்க? அதுதாங்க ராம்னா அப்படிதாங்க இருப்பாரு. அதுவும் வேற இந்த சீரியலா இருக்கட்டும், இந்த ட்ரெய்லரா இருக்கட்டும், இந்த ராமர் கேரக்டர் கிருஷ்ணர் கேரக்டர்லாம் வந்து இதுக்கு மேல அந்த ஸ்மைல் போகாது, இதுக்கு மேல அந்த மூஞ்சி அசையாது. என்ன ஒரு பெரிய எமோஷனா இருந்தாலும் அந்த மூஞ்சில ஒரு சிரிப்போட தான் வந்து சண்டைக்கு போவாங்க. அந்த ஒரு சிரிப்போட தான் இருக்கும். அப்படியே வந்து ஏதோ கோவம் வந்து அப்படி ஏதோ அழுகுறாங்க அப்படின்னாலும் ஒரு டிராப் டியர் இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. தண்ணி மட்டும் ஊத்தும் அப்படியே.